ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஜாப் நியூஸ். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகத்துல அன்னூர் தாலுகாவுல மொத்தம் 7 வில்லேஜஸ்ல வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வில்லேஜ்ல என்னென்ன வேகன்சிஸ், எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேலரி அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் ஜாப் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க தமிழ் ஜாப் நியூஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அன்னூர் தாலுகாவுல மொத்தம் 7 வில்லேஜஸ்ல அசிஸ்டன்ட்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் வச்சு அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆல்ரெடி வந்துட்டு ஜூலை மாசத்துல இதுக்காக வேகன்சிஸ்க்கான அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஜூலை மாசத்துல இந்த வேலைக்கான அப்ளிகேஷன்ஸ் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இப்ப அப்ளை பண்ண தேவையில்லை. அதுக்கான ரிசல்ட்ஸ் திருப்பி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 1/10ல ஆரம்பிச்சு 15/10/2025 ஈவினிங் 5:45 வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட் டேட். என்ன வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட், அவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 11,100ல இருந்து 35,100 வரைக்கும் இருக்கும். தாலுகா நேம் பார்த்தீங்கன்னா அன்னூர். டோட்டல் ஆஃப் வில்லேஜஸ் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 7 வில்லேஜ்ல இருக்கு. என்னென்ன வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா உப்பனூர், வடக்கலூர், கீரநத்தம், காட்டம்பட்டி, மச்சகவுண்டன் செட்டிப்பாளையம், பிள்ளையப்பம்பாளையம், கொண்டையம்பாளையம். இந்த இடத்துல இந்தந்த வில்லேஜ்ல உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிசி பொதுவா இருக்கிறவங்க, ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்க, எஸ்சி கேட்டகரியில இருக்கிறவங்க, எம்பிசி ஜெனரல்ல இருக்கிறவங்க, பிசி, பிசிஎம்1, எஸ்சி ஜெனரல் கேட்டகரியில இவங்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். உங்களோட 10th மார்க் லிஸ்ட் கண்டிப்பா கையில இருக்கணும். நீங்க தமிழ்ல எழுத படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க அன்னூர் தாலுகாவை சேர்ந்தவங்களா இருக்கணும். உங்களோட எலிஜிபிலிட்டியும் அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட உடம்பும் உங்களுக்கு ஃபிட்டா இருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்க கையில வச்சிருக்கணும். உங்களோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்துட்டு 21 வயசுல இருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 39. 32 வயசுல இருக்கிறவங்க பிசியா இருக்கணும். எம்பிசில இருக்கிறவங்களுக்கு 39 வயசு வரைக்கும் இருக்கு. பிசி முஸ்லீம்ல இருக்கிறவங்களுக்கு 42 வயசு வரைக்கும் இருக்கலாம். நீங்க விடோவா இருந்தா அவங்களுக்கும் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த இது 42 வயசுக்குள்ள இருக்கலாம். நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா உங்களுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ்க்கு மேல இருந்தாலும் உங்களை அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50 வயசு பிசியும் 55 வயசு எம்பிசிக்கும் முஸ்லீம் சீரமைப்பினர் வகுப்பினர் அவங்களுக்கு எல்லாமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அப்ளை பண்ற டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா https://coimbatore.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி 15/10/2025 ஈவினிங் 5:45க்குள்ள நீங்க அனுப்பிடுங்க. உங்களுக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பாத்தீங்கன்னா வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் அன்னூர். இந்த அட்ரஸுக்கு நீங்க அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அப்ளிகேஷன்ஸ் இந்த லிங்க்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ். நீங்க என்ன தாலுகா, உங்களோட போட்டோ, உங்களோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும். தமிழ்லயும் உங்க பேர் எழுதி இருக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா உங்க அப்பாவோட பேரு, கல்யாணம் ஆயிருச்சுன்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேமு, உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ், உங்களோட பின்கோட் நம்பர், நீங்க என்ன ஜெண்டர், என்ன நேஷனாலிட்டி, ரிலேஷன், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே ஃபில்அப் பண்ணிருங்க. நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, உங்களோட தாலுகா என்ன, உங்களோட வில்லேஜோட பேரு, உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி,
உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், நீங்க வந்து பைசைக்கிள் ஓட்டி காட்டணும். டூ வீலரும் ஓட்டி உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு காட்டணும். உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், லைசன்ஸ் எந்த டேட்ல முடியும் அப்படிங்கிற வேலிடிட்டியும் நீங்க சொல்லணும். உங்களோட மற்ற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்ல எழுத படிக்க தெரியணும்னு எழுதும். உங்களோட ஏதாவது கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எழுதுங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. நீங்க இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, ஆஹ் இருக்குன்னு இருந்துச்சுன்னா அதை எஸ்என்டி டிக் பண்ணி அதை அட்டாச் பண்ணணும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிரைவிங் லைசன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதை அட்டாச் பண்ணிருங்க. இல்லைன்னா இல்லைங்கிற இதை டிக் பண்ணிருங்க. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா அதோட சர்டிஃபிகேட்டு, பிசிக்கல் சேலஞ்சர் சர்டிஃபிகேட்டு, தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு, விடோவா இருந்தா விடோக்கான சர்டிஃபிகேட்டு, வேற எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட்ஸும் நீங்க வந்து இது பண்ணிருங்க. நீங்க என்ன டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்டை இங்க மென்ஷன் பண்ணிருங்க. கீழே என்ன டேட்ல அப்ளை பண்றீங்க, உங்களோட பிளேஸ் என்னன்னு போட்டு உங்களுக்கு நீங்க உங்களோட சிக்னேச்சர் போட்டு அந்த அட்ரஸுக்கு 15/10/2025 ஈவினிங் 5:45 அனுப்பிச்சிருங்க. தேங்க்யூ.